இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்முடன் அரசியல் பிரிவு ஆசிரியர் ஜெயலலிதா இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம் நிதிஷ். 2016 கிட்டத்தட்ட அதிமுக கட்சியினுடைய அப்போ பொதுச் செயலாளர் இருந்த ஜெயலலிதா அவங்களுடைய இறப்புக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பார்க்குறப்ப அதிமுக பற்றின செய்திகள் தான் வந்துகிட்டு இருக்கு. அவங்க ஆளுங்கட்சியாக இருந்த போதும் சரி, எதிர்கட்சியாக இருந்த போதும் சரி, இப்போதும் சரி, புதிய ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு. இப்போவும் அதிமுகவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? எடப்பாடி தலைமையில் அவங்க அதிமுக இருக்காங்க, இன்னொரு பக்கம் சி வி சண்முகம், அவங்க எஸ்பி வேலுமணி அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில்? இவ்வளோ நாள் அதிமுக சீனியர்கள் எதை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு இப்போ அந்த காலம் கணிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதிமுகவினுடைய இந்த 2026 தோல்வி அப்படிங்கிறது இது ஒரு வழக்கமான தேர்தல் தோல்வி அப்படிங்கிறத தாண்டின ஒரு விஷயம். ஏன்னா அதிமுக தொடங்கப்பட்ட காலத்திலேருந்து 1972 அந்த கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலேருந்து அவங்க 5 வருஷத்துக்கு மேலே அதிகாரம் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அவங்க 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்சிக்கு வந்துடுவாங்க. 77 ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு 87 வரைக்கும் அந்த ஆட்சி நடந்தது. திருப்பி 91 ஆட்சிக்கு வந்தாங்க. திருப்பி 2001 சொல்லிட்டு 5 ஆண்டுகளுக்கு மேலே அதிமுக அதிகாரம் இல்லாமல் இருக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். இது தேர்தலுக்கு முன்னாடி அதிமுகவினுடைய வெற்றி ஏன் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டதுன்னா அதுக்கு இதுதான் காரணம். திமுக அவங்க ஆளும் கட்சியாக தேர்தலை சந்திக்கிறாங்க. அதிமுக அப்படி இல்லை, எதிர்கட்சியாக தேர்தலை சந்திக்குது. அவங்க மறுபடியும் எதிர்கட்சியாக ஆயிட்டாங்கன்னா அந்த கட்சியினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் தொடர்பாக கேள்வி எழும் அப்படிங்கிறது பல நேரங்களில் சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்த விஷயம்தான். இந்த தோல்வி அது ரொம்ப பெரிய தோல்வியாகவும் இருந்துருச்சு அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான அந்த ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மேலே அதிமுக சீனியர்களுக்கு அதிருப்தி இருந்ததான அதிருப்தி இருந்தது. 2024 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு அந்த அதிருப்தி பெரிய அளவில் வெடிச்சிருக்கணும். 6 பேரோட சந்திப்பு பெரிய அளவில் வெடிச்சிருக்கணும். ஏன்னா 2024 மக்களவைத் தேர்தல் அப்படின்றது அதிமுகவுக்கு ஒரு பெரிய அலாமிங்காக இருந்தது. தென் மாவட்டங்களில் பல தொகுதிகளில் அவங்க டெபாசிட் போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்திருந்தது. மொத்தமாக 20% வாக்குகளை தான் வாங்கியிருந்தாங்க. பல இடங்களில் 3வது இடத்துக்கு போயிருந்தாங்க. நீங்கள் ராமநாதபுரம், திருநெல்வேலி இந்த 2 தொகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு ரொம்ப சாதகமான, அதிமுக வலுவான கட்டமைப்பு இருக்கிற தொகுதிகள். இந்த 2 தொகுதிகள்லையும் அதிமுக 3வது இடம் வாங்குறாங்க. 3வது இடம் வாங்கின அதிமுகவுக்கும் 4வது இடம் வாங்கியிருக்கிற நாம் தமிழருக்குமான வாக்கு வித்தியாசம்ன்றது ரொம்ப கம்மி. ஒரு 2000-2000க்குள்ளே தான் அந்த வாக்கு வித்தியாசமே இந்த 2 தொகுதியிலையுமே ஒரு தொகுதியில் 2000க்கு மேலே, 2000-3000க்குள்ளே, இன்னொரு தொகுதியில் 2000க்கும் உள்ளே தான் இருந்தது இந்த 2 தொகுதிகள்லையும். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அலாமிங். ஆனால் அப்போ வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அதற்கு முந்தைய காலகட்டங்களில் சசிகலா கூட, தினகரன் கூட, ஓபிஎஸ் கூட, இவங்க கூட எல்லாம் அதிமுக சீனியர்கள் முரண்பட்டப்போ அவங்கள அந்த இடத்துல அவங்க நகர்த்தினாங்க. சசிகலா எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு அந்த கட்சி எடுத்தப்போ சசிகலா அந்த இடத்துல நகர்த்துச்சு. டிடிவி தினகரன் எங்களுக்கு வேணாம் அப்படிங்கும்போது டிடிவி தினகரன் தலைமை பொறுப்பில் நகர்த்தினாங்க. ஓபிஎஸ் வேணாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்தப்போ ஓபிஎஸ்ஸை தலைமை பொறுப்பில் நகர்த்தினாங்க. அவங்க அப்படி நகர்த்தினப்போவெல்லாம் இவங்களுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு ஆளை காட்ட முடிஞ்சது எடப்பாடி பழனிசாமி இருந்தார். 2026 தேர்தலுக்கு 2024 26 வரைக்கும் இந்த 2 ஆண்டுகள் எடுத்துக்கோங்க. 2024 மக்களவைத் தேர்தல் முடிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த 2 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டால் பல முறை அதிமுக சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமி அங்கே நகர்த்தணும் அப்படின்னு நினச்சாங்க. நகர்த்திட்டு யாரை உட்கார வைக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு அவங்களுக்கு பதிலே தெரியாமல் இருந்தது. ஸோ இந்த தேர்தலையுமே ஒரு தலைமையில் சந்தித்து பார்க்கலாம். செங்கோட்டையன் கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை பண்ணார் இல்லையா, அதற்கு அதிமுக சீனியர்கள் பலரினுடைய ஆதரவு இருந்தது. எஸ்பி வேலுமணியுடைய ஆதரவு அப்போ இருந்தது. செங்கோட்டையன் பண்ண அந்த கழகத்துக்கு எஸ்பி வேலுமணியினுடைய ஆதரவு இருந்தது. ஆனால் அவங்களால வெளிப்படையாக பேச முடியாத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். இப்போது அவரை நகர்த்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. அவரை நகர்த்தினாதான் ரொம்ப சிம்பிள். 5 வருஷத்துக்கு ஒரு முறை நாங்களாம் அமைச்சராகிட்டு இருந்தோம். இப்போ எடப்பாடி பழனிசாமியால் எங்களை அமைச்சர் ஆக்க முடியாது, விஜயால் எங்களை அமைச்சர் ஆக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அதிமுக சீனியர்கள் நகர்ந்துருக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்திருக்கு. இப்போ நேற்று சசிகலா அவங்களுடைய ப்ரெஸ் மீட் நம்ம பார்த்தோம். அவங்களும் பார்த்தோன்னா இந்த ஒரு வெற்றிடத்தை ஏற்படுறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்ட மாதிரி அவங்க பேசின அந்த விஷயங்கள் இருந்தது. அதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இருக்குமா? எஸ்பி வேலுமணி சொல்கிறார் சசிகலா, டிடிவி தினகரன்லாம் கட்சிக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. ஏன்னா இவங்களாம் சேர்ந்து தான் அவங்களை வெளியில் அனுப்புனாங்க. அவங்களுடைய வருகை அப்படிங்கிறது இவங்களுக்குமே இவங்களுடைய அதிகாரத்தையும் கேள்விக்குள்ளாக்க தான் செய்யும். சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க 3 பேரும் அதிமுக விட்டு வெளியில் போனது அப்படிங்கிறது இந்த 3 இண்டிவிஜுவல்ஸினுடைய எக்ஸிட்டாக அது இருக்கல. அது என்னவா ஆச்சுன்னா, இந்த 3 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. முக்குளத்தூர் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினவங்க. முக்குளத்தூர் சமூகத்தினுடைய அரசியல் அதிகாரம் தொடர்பான கேள்வியாக இது மாறிச்சு. அவங்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் இனி இடம் இல்லையா அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துச்சு. அதிமுக ஒரு சமூகத்தினுடைய கைகளுக்கு போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புச்சு. இப்போவுமே அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக சி வி சண்முகம் தரப்பால் முன்னிறுத்தப்படுறவர் எஸ்பி வேலுமணி தான். அவங்க ஸ்டில் அந்த சவுத் ஆல்ரெடி போயிடுச்சு. கொங்கு மண்டலமாவது நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக எஸ்பி வேலுமணியை தான் அவங்களுமே
ஒரு சாய்ஸாக முன்னிறுத்துறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இப்போ டெல்லியினுடைய கால் வந்து இதில் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின். இல்லை அதிமுக 3வது இடத்துக்கு போயிருச்சுன்றதுனால அதிமுக அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் தங்களுக்கு வேணான்ற ஒரு இடத்துக்கு டெல்லி நகர்ந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து விஜய் வந்து இந்த எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்க தலைமையிலான இந்த அதிமுக வந்து அங்கீகரித்து அவரோட கூட்டணியிலையோ இல்லை வந்து அவங்களுக்கு அமைச்சரவை பதவியோ கொடுத்தா இது வந்து விஜய்க்கு மேலே ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இல்லையா? இவங்க மேலே வழக்குகள் இருக்குது, டிவிஎஸ்சி வழக்குகளும் வந்து இன்னும் நிலுவையில் இருக்குது, விசாரணை இன்னும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களில் இவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தா அது அந்த வாஷிங் மிஷின் அப்படிங்கிற ஒரு இது வந்து திரும்பவும் விஜய் மேலேயும் அது வரதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிற மாதிரி தானே களம் இப்போ வந்து தெரியுது. எனக்கு இது ஆல்ரெடி எழுப்பப்பட்டிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்திக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவர் தான் எல்லா தொகுதிக்கும் பிரச்சாரத்துக்கு போனார். அவரை முதலமைச்சராக்கிறதுக்கு தான் இந்த வாக்குகள் விழுந்துச்சு. அதிமுகவுக்கு விழுந்த வாக்குகள், அதிமுக கிடைச்ச இந்த 47 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கணும் அப்படின்றதுக்காக விழுந்த வாக்குகள் தான். அதில் இருந்து ஒரு ஃபேக்ஷன் வந்து பிரிகிறாங்க. அவங்க அரசுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இது வந்து அவங்க உட்கட்சிக்குள்ளே நடந்த பிரச்சனையில் ஒரு ரிபலாக அவங்க இந்த நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அப்படின்னா இது அதோட வந்து முடிஞ்சிருக்கும். ஆனால் விஜய் அவங்கள போய் பார்க்குறாரு. விஜய் வந்து அதை அக்னாலேஜ் பண்ணுறார். நான் வந்து பேசிக்கலாக ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். எங்களுக்கு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்கில் வந்து ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் தியரி அப்படின்னு ஒன்று இருக்கும். இது ஒன் வே கிடையாது. இது 2 பக்கமுமே வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு. நீங்கள் தாவேக்கா, நான் என்ன சொல்கிறேன், தாவேக்கான்றது ஒரு இன்னொரு அரசியல் கட்சி, அதிகாரத்திற்காக தொடங்கப்பட்ட இன்னொரு அரசியல் கட்சி. அதுக்கான வேலைகளும் அவங்க செஞ்சாங்க. பெரும்பான்மை கிடைக்காத சமயத்துல ஆதரவு மூலமா ஒரு அரசியல் கட்சியினுடைய உச்சபட்ச நோக்கம் அப்படிங்கிறது வந்து வெற்றி பெற்று அதிகாரத்துக்கு வருது. சிவி சண்முகம் சொன்னார் இல்லையா, நாங்களாம் வந்து அமைச்சர் பதவிக்காக பேசுகிறோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நீங்கள் என்ன சன்னியாசம் போவாங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அரசியல்வாதி சன்னியாசம் போகிறதுக்கு வந்து அரசியலுக்கு வரப்போகிறது, அரசியலுக்கு வரது அதிகாரத்துக்கு தான் வர்றாங்க. ஸோ தாவேக்கா இன்னொரு அரசியல் கட்சி, அவ்வளோதான். இன்னொரு அரசியல் கட்சி அதிகாரத்துக்கான எல்லா வேலையும் வந்து பார்க்குது அப்படின்றது தான். இதில் வந்து கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டியது தாவேக்காவோ இல்லை முதலமைச்சர் விஜயோ இல்லை. என்டிஏ கூட்டணி கட்சிகள் கிட்ட ஆதரவு கேட்கக்கூடாது, மதவாத சக்திகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக, குதிரை பேரம் போன்ற விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இங்கே ஆதரவு கொடுத்தாங்க இல்லையா. விசிகா, இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள், ஐயுஎம்எல், இவங்களுடைய நிலைப்பாடு இந்த விஷயத்தில் என்ன? ஏன்னா அங்கே ஒரு கட்சி தேர்தலை சந்திச்சது. இதான் மகாராஷ்டிராவில் நடந்தது. சரத்பவார் தலைமையில் அவங்க தேசியவாத காங்கிரஸ் தேர்தலை சந்திச்சது. பாஜகவிற்கு அஜித் பவார் ஆதரவு கொடுத்தப்போ அது தப்பு. ஏன்னா நீங்கள் தேர்தலை சந்திச்சது வந்து வேற ஒரு இதில் தேர்தலை சந்திச்சிங்க, மக்களுடைய மேண்டேட்டுக்கு எதிராக வந்து நீங்கள் அங்கே போயிருக்கீங்கன்னா அது தப்பு. அந்த தப்பு அங்கே அஜித் பவார் பண்ணாருன்னு சொல்லிட்டு தான் இவங்க எல்லாம் அஜித் பவார் விமர்சித்தவங்க. இன்னைக்கு சிவி சண்முகம் பண்ணது அதானே. ஆமாம், சிவி சண்முகம் அதே விஷயத்தை அப்படியே பண்ணியிருக்கிறார். அதை விஜய் அக்னாலேஜ் பண்ணுறாருன்னா இதில் வந்து உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறதான் வந்து கேள்வி. ஸ்டில் நான் தாவேக்கா அதை விமர்சிக்க போகிறதே கிடையாது. தாவேக்கா சொன்ன அந்த மாற்றம் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்னொரு அரசியல் கட்சி, அரசியல் அதிகாரத்திற்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி, அவங்களுடைய இலக்கை வந்து அவங்க அடைஞ்சிட்டாங்க. இன்னொன்று, நம்ம இந்த ரிசல்ட்டுக்கும் அரசு பதவி இருக்கிறதுக்கும் இடைப்பட்ட எல்லா நேரலையிலையுமே வந்து நான் ஒரு விஷயம் திருப்பி சொல்லிகிட்டே இருந்தேன். விசிகா, கம்யூனிஸ்டுகள், ஐயுஎம்எல் இவங்களுடைய ஆதரவு வந்து விஜய்க்கு போதாது. இவங்களுடைய ஆதரவோடு வந்து ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணார்னா அது நித்திய கண்டம் பூர்ணாயஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு தின் மெஜாரிட்டியில் வந்து அவரால் கவர்மெண்ட் ரொம்ப நாள் ரன் பண்ண முடியாது. இதை தாண்டி இந்த மெஜாரிட்டியை வலுப்படுத்துறதுக்கு தேவையான விஷயங்களை தாவேக்கா பண்ணணும் அப்படின்றது வந்து நான் எல்லா லைவ்லையுமே வந்து சொல்லியிருந்தேன். இப்போ நான் திருப்பி அதை இன்சிஸ்ட் பண்ணுறேன். தாவேக்கா தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு, மெஜாரிட்டியை தக்க வைக்கிறதுக்காக சிவி சண்முகம் பக்கம் போகிறதுல வந்து தப்பே கிடையாது. உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதை தாண்டி சிவி சண்முகம் வந்து இன்னும் 2-3 விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. முதல் விஷயம் வந்து திமுக திருமாவளவன் ஆட்சி. இதை ரெண்டா பிரிச்சுக்கலாம். முதல்ல வந்து திமுக ஆதரவோட எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறார் அப்படின்றது முதல் வந்து. ரெண்டாவது, மக்கள் எதிர்ப்பு வருன்றதுனால திருமாவளவனை வந்து முதலமைச்சரா ஆக்கிட்டு திமுக வந்து ப்ரொபோஸ் பண்ணிச்சு அப்படின்றது. அமைச்சரவையில் அதிமுக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது வதந்தியா ரொம்ப நாள் போய்கிட்டு இருந்தது. ஆனால் இப்படி ஒரு முயற்சி நடந்ததா அப்படின்னா இந்த பேச்சுக்கள் நடந்தது வந்து உண்மை. இதோட முழு வெர்ஷன் உண்மையிலே என்ன நடந்ததுன்றது வந்து யாருக்குமே தெரியாது, இன்க்ளூடிங் எனக்கும் தெரியாது. அதில் ஈடுபட்டவங்க வெளியே வந்து சொன்னாலும் உண்மையா என்ன இல்லை ஈடுபட்டவங்க வெளியில வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது முழுமையா சொல்லலாம். இது எப்படியா இருக்குன்னா, இந்த கதை பார்வையில்லாதவங்க 4 பேர் வந்து ஒரு யானையை பார்த்து அந்த கதை தான். எனக்கு தெரிஞ்ச வெர்ஷனுமே அது தூணா இல்லை முறமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு வெர்ஷன் தெரியும். அந்த வெர்ஷன் வந்து அது தூண் வெர்ஷனா இல்லை முறை வெர்ஷனான்னு எனக்கும் தெரியாது. ஓகே, எனக்கு தெரிந்த வரைக்கும் இதில் வந்து ஒரு முயற்சி நடந்தது, பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது உண்மை. இது பொலிட்டிக்கல் கிளாஸினுடைய நீடு அப்படின்றத தாண்டி இது வந்து ஒரு பிஸ்னஸ் கிளாஸினுடைய முயற்சியில் வந்து இது பெரிய அளவில் நடந்தது. ஏன்னா பிஸ்னஸ் கிளாஸ் வந்து ஒரு பெரிய பதட்டத்தில் இருக்காங்க. அவங்க ரெஜிம் சேஞ்சுக்கு வந்து ரெடியாக இல்லை. ஒரு ரெஜிம் சேஞ்ச் அப்படின்றத தாண்டி ஒரு புது ஆட்சிக்கு வந்து அவங்க தயாராக இருக்கல. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் வந்து பிஸ்னஸ் கிளாஸ்க்கு வந்து அக்ராஸ் தமிழ்நாடு, அதே மாதிரி தமிழ்நாட்டில்
இன்வெஸ்ட் பண்ணியிருக்க, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே வந்து இருக்குது. ஸோ இந்த திமுக அதிமுக அப்படின்ற முயற்சி வந்து பிஸ்னஸ் கிளாஸினுடைய இன்சிஸ்ட் தான் வந்து இதில் அதிகமாக இருந்தது. அவங்களுடைய முயற்சியில் வந்து இது நடத்தப்பட்டது. இதில் சி வி சண்முகம் சொல்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு அதிமுகவில் யார் ஒத்துக்கலன்ற விஷயம் வந்து இன்னும் வெளில வரல. ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமியை ஒரு ட்ராப்புக்குள்ளே இழுத்து விட்டுட்டு சி வி சண்முகம் இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு காலையிலேயே சொல்லிட்டாரு, திமுக அதிமுக பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. சாயந்தரம் சொல்கிறாரு, அந்த பேச்சுவார்த்தையில் திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குறதுக்கான முயற்சியை எடப்பாடி பழனிசாமி விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்த தகவல் வந்து வேற. இப்போ எடப்பாடி பழனிசாமி இதுக்கு விளக்கம் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வர தள்ளிட்டு சி வி சண்முகம் இது வந்து இதை ஓப்பன் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமி இதுக்கு பதில் சொல்ல முடியாது. இதுக்கு சம்மந்தப்பட்ட வேற யாருமே வந்து இப்போ பதில் சொல்ல மாட்டாங்கன்றதுனால சி வி சண்முகம் சொன்னது மட்டும்தான் வந்து இதில் கடைசியில் நிற்கிது. ஆனால் அது உண்மை அப்படி இல்லைன்றது வந்து தான் ஒரு தகவல் இருந்தது. உண்மை வந்து அப்படி இல்லை அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், திருமாவளவன் வந்து ஆதரவு கடிதம் கொடுக்கறதுக்கு அவ்வளவு தாமதம். ஆமா, நான் அந்த ஃபோனோவில் இரவு ஜூம் மீட்டிங், அதுக்கு அடுத்து காலையில 10 மணிக்கு அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அவர் போனது வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் வீட்டுக்கு போனார். ஸ்டாலின் வீட்டுக்கு தான் போனார். மறுநாள் வந்து அவர் எங்கே இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியல. மறுநாள் காலையில் இருந்து அவர் எங்கே இருக்கிறார், அவர் வந்து கான்டாக்டே பண்ண முடியலன்னு தான் சொன்னாங்க. ஈவினிங் 4 மணி போல தான் லெட்டரும் ஆதவர்ஜனா கைகளுக்கு அது வந்து ஒரு ஹோட்டலில் வச்சு கொடுத்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எங்கே இருக்கிறாருன்னு வந்து யாருக்கும் தெரியாம தான் இருந்தது. அந்த அவர் லெட்டர் கொடுக்கறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் இங்கே ஃபோனோவில் சொன்னேன், வேறொரு முயற்சி வந்து பின்னாடி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த முயற்சி திருமாவளவன் முதல்வராக்குற முயற்சி தான். அப்போது தகவல் வந்தது. பட் அது உறுதிப்படுத்தாமல், இல்லை அது ஒரு இடத்துக்கு நகராமல் வந்து அதை ஓப்பன் பண்ண வேணாம். ஒரு ஆங்கில ஊடகம் வந்து சொன்னாங்க, தமிழ்நாடுக்கு வந்து ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து ஒரு முதலமைச்சர் கிடைக்க போகிறான்னு. நான் அதை பேசிக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் ஒரு ஆங்கில ஊடகம் வந்து பிரேக்கிங் போட்டது. ஸோ அந்த முயற்சி வந்து அப்போ நடந்துக்கிட்டு இருந்தது. அது கடைசியில் அதிமுக தரப்பில் இருந்து தான் மறுக்கப்பட்டது. ஆனால் மறுத்தது எடப்பாடி பழனிசாமியா சி வி சண்முகமான்றது வந்து இப்போ வரைக்கும் வந்து சி வி சண்முகத்தை வெளில சொல்லிட்டாருன்றதுனால எடப்பாடி பழனிசாமின்றது தான் வந்து உண்மையாலுக்கு அவர் கோட்டில் போட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமி மறுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காரு. ஏன்னா அந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலன்னு சொல்லிட்டு இவர் அந்த பேஸையே வந்து அடிச்சு உடைச்சிட்டார். இதுக்கு மேலே வந்து இல்லை நான் இல்லைங்க அப்படின்னு சொன்னார்னா அப்போ அது நடந்தது அப்படிங்கிறது அவருக்கே முரணாகிற மாதிரி இருக்கும். அந்த இடம் வந்து போயிடுச்சு. இதற்கு அடுத்ததாக சி வி சண்முகம் வச்சிருக்கிற இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு, அவர் எடப்பாடி பழனிசாமியை தாண்டி விஜய் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடி என்டிஏ கூட்டணிக்கு வர்றதுக்கு விஜய் தயாராக இருந்தார் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம செய்திப்படுத்தினப்போ தாவேக்கா ஊடகங்களை எப்படி தாக்குச்சுன்றது வந்து நமக்கு தெரியும். அந்த வார்த்தை கூட எனக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ கல்லாப்பிட்டி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இருந்தாங்க, வாடகை வாய்கள் இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இப்போது உங்களுக்கு ஆதரவு கொடுத்து சி வி சண்முகம் தான் சொல்கிறாரு, நீங்கள் கூட்டணி போகிறதுக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டணி போகிறதுக்கு தயாராக இருந்ததும் பேச்சுவார்த்தை நடந்ததும் உண்மை. விஜயனுடைய நண்பர் விஷ்ணு கூட அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுன், எஸ்பி வேலுமணியுடைய மகன், இவங்க எல்லாருடைய செய்தியையும் வாங்கி விஷ்ணு கிட்ட கடத்தின மீடியேட்டர் வந்து யாருன்னு எனக்கு தெரியும். அது யார் மூலமாக அந்த பேச்சுவார்த்தை நடந்ததுன்றது எனக்கு தெரியும். என்னென்ன டேர்ம்ஸ் அங்கே பேசப்பட்டது அப்படின்றதும் தெரியும். இவங்க வந்து விஜய்க்கு ஆஃபர் பண்ணது வந்து அப்போசிஷன் லீடர், நீங்கள் தான் எதிர்கட்சி தலைவர் அப்படின்றது. ஆனால் விஜய் வந்து விஜய் தரப்புலேருந்து வேறு சில விஷயங்கள் எங்களுக்கு அதை வந்து அக்ரிமெண்ட்டாக கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சில விஷயங்கள் வந்து அவங்க கேட்டாங்க. அந்த விஷயங்கள்லாம் வந்து அது மெட்டீரியலைஸ் ஆகாததுனால அந்த கூட்டணி வந்து நடக்கல. அவங்க ஆக்சுவலாக முதலமைச்சர் பதவி கேட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடி வந்து விஜய் முதலமைச்சராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு இது வந்து தாவேகா தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அதே மாதிரி என்டிஏ கூட கூட்டணி போகிறத பற்றி மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசணும்னு சொல்லிட்டு தாவேகா தரப்பு தான் வந்து ஊடகங்களுக்கு சொன்னாங்க. அந்த சமயத்தில் அது தொடர்பான செய்திகளும் வந்தது. அது வந்து தாவேகா தரப்பு தான் சொன்னது. அவங்க எல்லா ரிப்போர்ட்டர்ஸுக்கும் ஃபோன் பண்ணி சொன்னது தாவேகாவிலிருந்து மேல்மட்டத்தில் இருந்து வந்து ஃபோன் வந்தது. அப்போ அவங்க அதை மறுத்தாங்க. இப்போ உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறவரே வந்து அதை சொல்லியிருக்கிறார். இது தொடர்பான விளக்கத்தை நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி உண்மை வெளில வந்துருச்சு, அவ்வளோதான். நீங்கள் அங்கே போக இருந்தீங்க அப்படின்றதான் நாங்கள் சொன்னதுக்கு தான் எங்களை வந்து ரொம்ப கடுமையாக குறி வச்சு வந்து தாவேக்கா தாக்குச்சு. இப்போ அதை வந்து சி வி சண்முகம் தான் சொல்கிறேன், நாங்கள் சொல்லலை. நீங்கள் போக ரெடியாக இருந்தீங்க, அப்போ நாங்கள் சொன்னோம், எங்களை திட்டினீங்க. இப்போ சி வி சண்முகம் சொல்லியிருக்கிறார், அவர் தான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. உங்களுக்கு ஆதரவு சொல்லியிருக்காரு, அவர் தான் சொல்லியிருக்கிறார். ஸோ வந்து இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தான். அதிமுகவினுடைய பிளவு வந்து இன்னவிட்டபிளாக மாறி இருக்கு. இதில் வந்து அவங்க லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. ஆமாம், இந்த இடத்துல தான் ஒரு கேள்வியும் வருது. இப்போ சபாநாயகர் வந்து யாரை வந்து அங்கீகரிக்க போகிறாரு சட்டப்பேரவைக்குள்ளே, ஸோ சட்டமன்றத்துக்குள்ளே யார் வந்து இனி அதிமுகவாக செயல்பட போகிறாங்க? எடப்பாடி தலைமையிலான அந்த அணியா இல்லை சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி இந்த அணியா இருக்க? ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒன்று என்னென்னா, ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டியை ஃபார்ம் பண்ண வேண்டியது பேரண்ட் பாடியினுடைய பொதுச் செயலாளர். இவங்க தான் வந்து இப்போ நீங்கள் திமுக சட்டமன்ற குழு இவங்க தான் சொல்லிட்டு யார் கடிதம் கொடுத்துருப்பான்னா ஸ்டாலின் தான் கொடுத்தாரு. அவர் அங்கே இருந்தால் முதல்ல அறிவிப்போம் வந்து திமுக தலைவர் தான் வந்து அதை வந்து
நீங்கள் சட்டப்பேரவை செயலாளர் கடிதம் எழுதணும். திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்ன தேதியில் நடந்தது. இதில் சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலினும், துணைத் தலைவராக KN நேருவும், கொறடாவா ஏவா வேலுவும், செயலாளராக தங்கம் தென்னரசும், பொருளாளராக MRK பன்னீர்செல்வத்தையும் நாங்கள் வந்து சூஸ் பண்ணோம். துணை கொறடா வந்து கோவிசெலியனை வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் தான் சட்டப்பேரவை செயலாளர் கடிதம் கொடுத்தார். அந்த அடிப்படையில் பார்த்தா எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்ன தேதியில் நடந்தது, சட்டமன்ற குழு தலைவராக இன்னாரையும், கொறடாவா இன்னாரையும், சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியும், கொறடாவா வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற லெட்டர் தான் வந்து அவங்க அங்கீகரிக்கணும். ஆனால் சிவி சண்முகம் என்ன சொல்றாருன்னா, எம்எல்ஏ மீட்டிங்கே நடக்கல அப்படின்றதுனால நாங்கள் கூட்டம் நடத்தி பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் வந்து தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதில் சபாநாயகருக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கா இல்லையான்றது வந்து ஒரு கிரே ஏரியா. நமக்கு கான்ஸ்டியூஷன்லேயும் சரி சட்டமன்ற செயல்பாடுகளையும் சரி ஒரு கிரே ஏரியா இருக்கும். இது சபாநாயகனுடைய டிஸ்கிரிப்ஷன் அடிப்படையில் சிவி சண்முகம் தரப்பை லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டியாக அவங்க அங்கீகரிச்சாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பை என்னவா அங்கீகரிக்க போகிறாங்க? இதில் உண்மையிலே விப்பு யாரு? விப்பு வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தியா இல்லை விஜயபாஸ்கரா? அக்ரி கிருஷ்ணமூர்த்தி விப்புனா அவருடைய உத்தரவுக்கு மாறா தாவேகாவிற்கு ஆதரவாக வாக்களித்த இந்த 25 பேரையும் வந்து பதவி நீக்கம் பண்ணணும். ஆமாம், அதுதான் அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ணணும். ஆர்டிகல் 10 படி ஆனி டிஃபெக்ஷன்லாம் வந்து அவங்க மேலே வந்து செல்லுபடியாகும். இல்லை விஜயபாஸ்கர் தான் விப்புனா அவருடைய உத்தரவுக்கு மாறா தாவேகா அரசுக்கு எதிர்த்து வாக்களித்து எடப்பாடி பழனிசாமி, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உட்பட அந்த 22 எம்எல்ஏக்கள் இருக்காங்களே அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ணணும். இதில் முடிவு வந்து சபாநாயகர்கிட்ட இருக்குது. ஆனால் சபாநாயகர் வந்து இவங்களை தகுதி நீக்கம் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்களை தகுதி நீக்கம் பண்ணுறதா, எடப்பாடி பழனிசாமி தரப்பை தகுதி நீக்கம் பண்ணுறதா ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது கோர்ட்டில் சேலஞ்ச் ஆகும். பொதுச் செயலாளர் அது வந்து ஒரு சிக்கலை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அது ஒரு கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸாக வந்து போகும். இது உண்மையிலே என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சபாநாயகர் டிஸ்கிரிப்ஷனுக்கு உட்பட்டதுன்னா இவங்களை அங்கீகரிச்சுட்டா இவங்களை தகுதி நீக்கம் பண்ணுவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்த இடத்துல வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய தாவேகா தலைமையிலான இந்த அரசு, அங்கே சபாநாயகராக இருக்கக்கூடிய JCD பிரபாகர், இவங்க வந்து ஒரு தர்மசங்கடமான இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா? ஏன்னா இப்போ இதில் எந்த முடிவு எடுத்தாலுமே அது அவங்களுக்கு நெகட்டிவாக பொறுத்தான அதிமுக 1 அதிமுக 2 அவங்களை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, இது சாத்தியம் இருக்கா? சாத்தியம் இருக்குது. ஓகே, சபாநாயகருக்கான டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதற்கான வாய்ப்பு இருக்குது. இதற்கு முன்னாடி வந்து நான் என்னென்னா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தது அதிமுக ஆட்சி காலகட்டத்தில். அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்தவங்களை பாமக இருக்கும், பாமக 2ன்னு சொல்லி ஒரு குரூப் வந்து இவங்க இது பண்ணி வச்சுருக்காங்க 2001 2006 காலகட்டத்தில். அதே மாதிரி வந்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் காங்கிரஸோட முரண்பட்டு அதிமுகவுக்கு ஆதரவாக நின்றுருக்காங்க 91 96. இது அதிமுகவுக்கு திரும்புன்றதை வந்து யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படியான ஒரு சூழல் கூட வந்து இங்கே உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அரங்கில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச்.